நாம தயார் பண்ண காஃபி நம்ம உயிருக்கு மேல முக்கியமாயிடுச்சு. காஃபி குடிக்கலன்னா நான் இந்த நாள் வாழ்க்கையே போயிடுச்சு, தலைவலி வந்துடுச்சு, இந்த மாதிரி ஒரு அடிமைத்தனம் நமக்குள்ள வந்துடுச்சுன்னா கட்டாயமா நம்ம இதை பத்தி ஏதோ ஒன்று பண்ணணும். காஃபி ருசி பிடிச்சது ஏதோ ஒரு நாள் குடிச்சுக்கிறீங்க, இன்னொரு நாள் இல்லைன்னா பரவாயில்ல. காஃபி குடிக்கலன்னா உயிரோட இருக்க முடியாதுன்னா அதை பத்தி ஏதோ ஒன்று செஞ்சே நாம ஆகணும். இது எல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு பாதிக்குது நீங்க புரிஞ்சுக்கணும்னா, கொஞ்ச நாள் இதெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வெறும் வயரில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிச்சு பாருங்க. அப்படியே கையெல்லாம் இப்படி நடுங்கும். எதுக்குன்னா அந்த அளவுக்கு நரம்பு தூண்டுதல் அது செய்யுது. டெய்லி பண்ணுறதுனால புரியல உங்களுக்கு. ஒரு 3 மாதம் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சாயந்தரம் 4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு காஃபி சாப்பிட்டீங்கன்னா நைட்டெல்லாம் முழுமையாக ஒரு 12 மணி நேரம் தூங்க முடியாது. ஆனால் இப்போ நான் பார்க்குறேன் நிறைய பேர் 10 மணிக்கு நைட்டில் 10 மணிக்கு காஃபி சாப்பிட்டு அப்படியே படுத்து தூங்கிக்குவாங்க. அப்படின்னு இந்த நரம்பு மண்டலம் ரொம்ப ஒரு உயிரில்லாத உயிரோட்டம் இல்லாத ஒரு நரம்பு மண்டலம் ஆயிடுச்சு. எப்போ இப்படி ஆயிடுச்சோ நம்ம புரிஞ்சுக்கிற தன்மையே நம்ம குறைஞ்சு போயிடும். உங்கள் நரம்பு மண்டலம் ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு நிலையில் வச்சிங்கன்னா, உங்கள் வீட்டில் நாய் இருக்குது, கவனிச்சு பாருங்க. அவர் எங்கேயோ உள்ளே உட்காந்துருக்காங்க, உங்களுக்கு புரியல, ஆனால் அவருக்கு புரியுது. தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா, வீட்டில் இருக்கிறவங்களா வெளியில் வந்தவங்களா, எல்லாமே அவருக்கு புரியுது. எப்படின்னா எதுக்குன்னா அவர் நரம்பு மண்டலம் அப்படி வச்சிருக்கிறாங்க. நீங்கள் அப்படி தான் இப்போ யோக பயிற்சி ஆரம்பிச்சிங்க. இந்த நரம்பு தூண்டுதல் செய்கிற இந்த நெகட்டிவ் பிராணம் எல்லாமே நீங்கள் சாப்பிடாம கொஞ்ச நாள் இருந்தால், இப்போ கண்ணு மூடி உட்காந்தா, இப்போ நான் இங்கே கண்ணு மூடி உட்காந்தா இந்த ஹாலுக்குள்ளே யாருனாலும் வந்தால் எந்த மாதிரி மனிதர் இங்கே வந்திருக்காங்க நான் சொல்லிடுவேன். இதுக்கு ஒன்றும் பெரிய யோகம் தேவையில்லை. உங்கள் நாயே பண்ணுது, இது என்ன யோகமா? கொஞ்சம் இந்த உடலை தூய்மையாக வச்சுருந்தாலே இது நாம் பண்ணிக்க முடியும்.